ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது சூப்பரான இட்லி தோசைக்கெல்லாம் சட்னி தான் பார்க்க போகிறோம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 2 எடுத்து பெருசாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த கோல்டன் கலர் வர வரையும் வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக பூண்டு, 4 பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 2 தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. நல்லா தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா உடைச்ச கடலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு உடைச்ச கடலையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை தாளித்து எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்ச சட்னியில் ஊற்றிக்கலாம். இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை